ஜோசப் டேமியன் என்பவர் பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த ஒரு கத்தோலிக்க பாதிரியார். 1873ஆம் ஆண்டு ஹவாய் தீவில் உள்ள தொழுநோயாளிகளுக்கு மத்தியில் பணி செய்வதற்காக அவர் அனுப்பப்பட்டார். மிகவும் உற்சாகத்தோடு அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். ஒவ்வொரு தொழுநோயாளிடமும் நட்பை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கு வந்தார். ஆனால் மக்களோ அவரை விட்டு விலகினார்கள். அவர் ஒரு சிறிய ஆலயத்தை கட்டினார். அங்கே ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் ஆராதனை நடத்தினார். தன்னுடைய முழு அன்பையும் தொழுநோயாளிகளிடம் ஊற்றினார். ஆனால் அவையெல்லாம் வீணாயின. 12 ஆண்டுகளாக அவருடைய கடின உழைப்பை அளக்க அளவுகோலே இல்லை. ஆனால் அவருடைய பணியில் எந்த பயனும் இல்லை. கடைசியாக இனி இந்த இடத்தை விட்டு நாம் வெளியேறுவதுதான் சிறந்தது என்ற முடிவிற்கு வந்தார். தன்னுடைய சொந்த ஊருக்கு போக பயணம் செய்வதற்காக கப்பல் தளத்திற்கு வந்தார். அங்கேயும் மனவேதனையோடு நின்று கொண்டிருந்த பொழுது தற்செயலாய் தன்னுடைய உள்ளங்கைகளை மிகவும் உற்று பார்த்தார். அங்கு சில வெள்ளை புள்ளிகள் காணப்பட்டன. அவர் தானும் இப்பொழுது ஒரு தொழுநோயாளி என்ற உண்மையை உணர்ந்து கொண்டார். அவர் திட்டமிட்டபடி சொந்த ஊருக்கு திரும்பாமல் தான் பணி செய்த இடத்திற்கே மீண்டும் வந்து தங்கினார். முன்பு போல அன்போடும் கர்சனையோடும் மக்களுக்கு சேவை செய்தார். இப்பொழுது அவரும் ஒரு தொழுநோயாளிதான் என்ற செய்தி எங்கும் பரவியது. அவர் வீட்டை சுற்றி பலர் வந்து தங்க ஆரம்பித்தார்கள். அவருடைய நிலை தங்களைப் போலவே இருக்கிறது என்பதை உணர்ந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயத்திற்கு வரும் நபர்களினுடைய எண்ணிக்கை கூட ஆரம்பித்தது. கடவுளுடைய ஆழமான அன்பை குறித்தும் பாவிகளாகிய நம்மை மீட்டு எடுப்பதற்காக அவரும் மனிதராக இந்த உலகத்தில் வந்து தோன்றினார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் அவர் மீண்டும் அவர்களோடு பேசினார். நம்மைப் போல மனிதனாக என்ற வார்த்தை தொழுநோயாளிகளை மிகவும் தொட்டன. தொழுநோயை கண்ட அவரும் சொந்த ஊருக்கு ஓடாமல் அந்த பகுதியில் வாழ்ந்த தொழுநோயாளிகளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டதால் கடவுளினுடைய அன்பை அந்த ஜனங்கள் மிகத் தெளிவாக புரிந்து கொள்ளத் தொடங்கினார்கள். ஆம், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கின்றன. இவைகளில் அன்பே பெரிது. நாமும் அன்பு செய்பவர்களாக வாழ்வோமா?